ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி புளிப்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்ருக்கேன். இதில் கடுகு போடணும். கடுகு வெடிக்கிறது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் இதில் போடணும். ஒரு 4 வரமிளகா போடணும். இதுதான் காரம் இந்த சாதத்துக்கு, வேறு எதுவும் இல்லை. அதனால் 4 வரமிளகா, கருவேப்பிலை, இது வந்து வேக வச்ச கடலை, கொஞ்சம் வேர்க்கடலை அதை போட்டிருக்கேன். இதால் 1 டம்ளர் வந்து பச்சரிசி நொய் எடுத்து களைஞ்சி வச்சுருக்கேன். ஒன்றுனா அதுக்கு 3 பங்கு புளி ஜலம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சலை அதில் விட்டு, அதாவது 1க்கு 3 அளவு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஒரு தபருங்கோ சின்ன ஆழாக்கு, இது 100 கிராம் அளவு தான் பிடிக்கும். இந்த அளவுக்கு அரிசி நொய், பச்சரிசி நொய் எடுத்து களைஞ்சி இதை வச்சுருக்கேன். இந்த நொய்யை இதில் போடணும். இதில் நொய்யை போட்டு உப்புலாம் போட்டாச்சு, எல்லாமே இதுக்கு தேவையானது எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டால் போதும். பாருங்கோ, இப்போ ஆவி பறக்க இந்த புளிப்பொங்கல் ரெடி ஆகிடுது. நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான்.